என்ன கம்முனு கோல்டாவது வாங்க விட்டுருக்கலாம். நான் அதுக்கு அதையும் தான் பண்ணாம 3,500 தங்கம் வாங்கியிருந்தேன்னா, இன்னைக்கு 15,000 தடவி தடவி பார்த்துருக்கலாம். இந்த பாண்டுல போடுங்க 2.5% குடுக்குறேன், அத குடுக்குறேன், இத குடுக்குறேன்னு என்ன உள்ள கூட்டு வந்து ₹2,00,000 பணத்த போட வச்சு இப்போ நீ 15,000 விற்கணும்னு போகிறச்ச ம். 12,000 வந்து 13% எனக்கு கட்டுங்கிறாங்க. டெக்னிக்கலாக நீ நகையை விற்றாலும் கட்டணும். அந்த நகையை விற்க மாட்டேன். ம். நகையை கொண்டு போய் பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்குவேன், கட்டுவேன், திரும்பி நகைய தூக்கிட்டு வந்துருவேன். ரொட்டேஷனில் ஓடும். ஏன்னா அது உனக்கு ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ம். இங்கே என்னடான்னா வட்டிக்கு ஒரு டேக்ஸு, இதுக்கு ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு ஒரு டேக்ஸு, பிரின்சிபலுக்கு ஒரு டாக்ஸ். பிரின்சிபலுக்கு ஒரு டேக்ஸ். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ரெட்ராஸ்பெக்ட் எஃபெக்டை போட்டு ம். நடுவில் விற்றவனுக்கெல்லாம் என்ன ஆகுது? ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன சார்? அது எப்படி ஒர்க் ஆகும்? முதல்லேருந்தே இப்போ அந்த இத்தனை நாளைக்கு விற்றுருப்பான்ல, ம். அவனுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். நான் தான் வித்துட்டு வந்துட்டேனே. அதெல்லாம் கிடையாது. அந்த ரெக்கார்டு இருக்கும்ல, ஆமா சார். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் வித்துட்டு வந்துட்டேனே. அதெல்லாம்